ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில இருந்து நீக்கிட்டு ஹார்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் எதிர்பார்த்த அளவுக்கு ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி செயல்படலன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மாக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில இதுவே கடைசி சீசனா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இப்ப இது குறித்து பாகிஸ்தானோட ஜாம்பவானான வாசிம் அக்ரம் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா, எனக்கு ஒரே ஒரு உணர்வு இருக்கு, அது என்னன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பா அடுத்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில இருக்க மாட்டாரு. அவரை நான் கேகேஆர் அணியில பார்க்க விரும்புறேன். குறிப்பா கௌதம் கம்பீர் வழிகாட்டியாகவும் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாகவும் ரோஹித் சர்மாவும் அந்த அணியில சேரும் போது பேட்டிங் வரிசை மிகவும் பலமா இருக்கும். குறிப்பா ரோஹித் சர்மாக்கு ஈடன் கார்டன் மைதானம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு மைதானம். மேலும் அவர் எல்லா கிரவுண்ட்லயுமே நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா அவரை கேகேஆர் அணியில பாக்குறதுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு வாசிம் அக்ரம் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.